ஷார்ட்ஸ் போட்டா கால் தெரியுது. ஸ்லீவ்லெஸ் போட்டா கை தெரியுது. கிராப் டாப் போட்டா இடுப்பு தெரியுது. டீப் நெக் போட்டா உன் கிளீவேஜ் தெரியுது. இந்த மாதிரி நீ இது தெரியுது அது தெரியுதுன்னு சொல்லிட்டு நீ எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை வந்து காலங்காலமாக நம்ம வீட்டில் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட டோட்டல் வண்ணம் ஆஃப் க்ளோத்திங் வச்சு உங்கள் கருத்து, நீங்கள் சொல்கிற ஒரு லூசுத்தனமான ஒரு உங்களோட கருத்து, வீட்டில் சொல்கிறது, ரிலேட்டிவ் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டேன். ஓகேவா? நான் சின்ன வயசுலேருந்து இருந்து இதுலேருந்து எவ்வளோ டென்ஷன் ஆகியிருக்கேன். இந்த ஒரு க்ளோத்திங் விஷயத்தில் நீங்கள் பண்ணுற அலப்பறை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வன்ம ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். அதனால் என் வன்மத்தை மட்டும் இறக்கும் செஷன் தான் இது. டைட் ட்ரெஸ்ஸஸ் லைக் வந்து பாடிகான் ட்ரெஸ்னால் என்னன்னு தெரியுமா? அந்த ஸ்ட்ரக்சர்டாக லைக் நம்ம ஃபுல்லாக இது வரைக்கும் ஷார்ட்ஸ் அளவுக்கு வரும். ஓகேவா? பாடிகான் ட்ரெஸ் பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, புரியல. அதே வந்து ஒரு லீனாக இருக்க பொண்ணு போட்டால் உனக்கு பிரச்சனை இல்லை. அதே ஒரு சப்பியாக இருக்க பொண்ணு பார்த்தா யூ வில் பி லைக் செக்ஷுவலைஸ் பண்ணிடுறது உடனே அந்த பொண்ணை. நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு எந்த ட்ரெஸ் போட்டால் நீங்கள் செக்ஷுவலைஸ் பண்ண தான் போகிற. ஓகேவா? நான் சாரீ கட்டினாலும் நீ பார்க்க தான் போகிற, நான் வந்து ஒரு நார்மல் டாப் போட்டிருந்தாலும் நீ பார்க்க தான் போகிற, நான் பாடிகான் ட்ரெஸ் போட்டாலும் பார்க்க தான் போகிறேன், ஷார்ட்ஸ் போட்டாலும் பார்க்க தான் போகிறேன், ஷால் போட்டாலும் பார்க்க தான் போகிறேன், நான் என்ன போட்டாலும் நீ பார்க்க தான் போகிற. புரியுதா? நீ பார்க்குறன்றதுனால ஒரு வாட்டி நான் வந்து கவர் பண்ணிட்டே இருக்கிறதுனால வந்து ஒரு சொல்யூஷனும் கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் இன் வாட் ஐ எம் வியரிங். அதுதான் உண்மை. உனக்காக யாராவது ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறது உன் தப்பு. நீ உடனே போயிட்டு ப்ரீச் பண்ணாத இன்னொரு பர்சனுக்கு, நீ இது போடாத, உன் பாடி ஸ்ட்ரக்சருக்கு செட் ஆகலை, உனக்கு வந்து இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது, நீ இதை காட்டுறன்றதுனால தான் போடுறேன். நீ பார்த்தியா? நான் காட்டுறதுக்காக தான் போகிறேன், நீ பார்த்தியா? இவன் வந்து என்னையே நான் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிறேன். தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைன். ஓகேவா? நான் வந்து ஸ்கூலிங்லேருந்தே நான் வந்து சப்பியாக இருக்கிறதுனாலே வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். நான் வந்து இல்லை நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக தெரியுமோ, நம்ம வந்து ஒரு மாதிரி தெரியுமோ, யாராவது என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு நார்மல் ஜீன் போடுறதுக்கே ரொம்ப நான் வந்து யோசிப்பேன். நான் வந்து ஜீனே போட மாட்டேன். ஒரு 6th 7th அப்புறம் தான் ஜீன் போடவே ஆரம்பித்தேன். பிகாஸ் ஆஃப் என் தைஸ் வந்து ஃபேட்டாக தெரியுமோ, அது வந்து பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நானே என்னை வந்து ரொம்ப என்னோட கான்ஃபிடென்ட் எல்லாமே அதிலே போயிடுச்சு. ஓகேவா? நீ என்ன சொன்னாலும் சொல்லலாம், எனக்கு வந்து உன் கமெண்ட்டை இன்டெரக்டாக பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அங்கே தான் ஆரம்பிக்குதுன்றதெல்லாம் கிடையாது, வீட்லேயே ஆரம்பிக்கும். வீட்லேயே சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பாலாம் சொல்ல மாட்டாங்க, வீட்டில் அம்மா சொல்கிறது, அண்ணா சொல்கிறது, ரிலேட்டிவ் சொல்கிறதுன்னு இவங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என் கான்ஃபிடென்ட் வந்து எங்கே பிரேக் ஆகுது அப்படின்னா, நீ சொல்கிறது கிடையாது, எங்கள் வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நீ உங்கள் வீட்டில் உன் தங்கச்சி சொல்லுவ, நீ உங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் பொண்ணை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்லேயே அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, அந்த ஒரு ட்ரெஸ்ஸு மேலே ஒரு கான்ஃபிடென்ஸை நீங்கள் தான் வந்து குறைக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நான் ஜீனே போடலை. அதுக்கப்புறம் வந்து நான் டாப் லெகின் அப்படி தான் போட ஆரம்பித்தேன். பிகாஸ் அது எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. பட் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே, நமக்கு வந்து அப்போ நம்ம பாடி ஸ்ட்ரக்சருக்கு வந்து இப்படி போட்டால் தான் வந்து ஓகே போல், இது மற்ற இதெல்லாம் நம்ம போடக்கூடாது, வெஸ்டர்ன் வேர்ஸ்லாம் நம்ம போடக்கூடாது போல், அதெல்லாம் ஒல்லியாக இருக்கவங்க தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லி, பேரண்ட்ஸ் சொல்லி, ரிலேட்டிவ்ஸ் சொல்லி, இன்ஸ்டாவில் சொல்லி, சோஷியல் மீடியாவில் சொல்லி அப்படியே மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. புரியுதா? அதுக்கப்புறம் தேர் ஹேவ் பீன் லாட் ஆஃப் டைம் இதுலேருந்து நான் வெளில வரதுக்காக. அதுக்கப்புறம் நான் என்னவே கொஞ்சமாக செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இப்போ நான் சப்பியாக இருக்கிறது என்ன பிரச்சனை? நல்லா இருக்கு, நான் சிரிச்சா க்யூட்டாக இருக்கேன், ஓகே, எனக்கு இந்த ட்ரெஸ் செட் ஆகுது, எனக்கு என் பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் நான் கண்டுக்கல, எனக்கு இப்படி இருக்குன்றதுனால உனக்கு ட்ரிகர் ஆகுதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி கேட்கவே கிடையாது. நான் நினச்சேன் எல்லோரும் கேட்பாங்க, எல்லோரும் எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. தே ஹாவ் பீன் கமெண்டிங் பிஹைண்ட் மை பேக். ஆனால் எனக்கு அது தெரியும், என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் அதுலேருந்து தாண்டி வந்துட்டேன். பட் இது வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு பாடி ஷேமிங் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன கமெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க, அந்த ஒரு கமெண்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்கும், எந்தளவுக்கு அவங்க வந்து அடுத்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து அவங்கள வந்து ஒரு சோஷியல் மீடியா க்ரைட்டீரியாவில் வச்சுப்பாங்க. சோஷியல் மீடியாவில் பார்க்குற பீப்புளும் நம்மளும் எப்படி இருக்கோம், அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, நம்ம என்ன இப்படி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்மளே லோவாக நினச்சிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வித காரணத்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்கன்றது தான் நான் சொல்கிறேன்.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மை பாடி டைப் வந்து எனக்கு இப்படி நான் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ட்ரெஸ்ஸை நான் போடுறேன். அப்போ வந்து உன் பாடி டைப்புக்கு இது சரியாக இருக்காது, உனக்கு இது கரெக்டாக இருக்காது, பத்தாது, இது போடாத, இதெல்லாம் லீனாக இருக்கவங்க தான் போட முடியும், சப்பையாக இருக்கவங்களாம் இதை போடக்கூடாது அப்படின்ற கமெண்ட்டில் உனக்கு கேட்கவே இல்லை. சரியா? நான் கேட்குறேன்னா நீ சொல்லலாம். இப்போ வந்து நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்பேன், அம்மா இது கரெக்டாக இருக்கா, அம்மா எப்படிமா இருக்குன்னு நான் கேட்பேன். நான் கேட்காத பர்சன் நீங்களாம் ஏன்டான்னு சொல்கிறீங்க, எனக்கு அதுதான் புரியல. நான் என்னை பற்றி மட்டும் சொல்ல, இதே மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக ஒருத்தவங்க உங்கள் ஒப்பீனியன் கேட்கலன்னா நீங்கள் அங்கே போய் ஒப்பீனியனை சொல்லி சும்மா அவசியமே கிடையாது. யாரும் ஒப்பீனியன் கேட்கலன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்களே ஆல்ரெடி வந்து நிறைய ஒரு கான்ஃபிடென்ட் லேக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளில வரும். நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டையும் அப்படியே டம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கமெண்ட் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து வி ஆர் நாட் ட்ரெஸ்ஸிங் ஃபார் யூ, வி ஆர் ட்ரெஸ்ஸிங் ஃபார் அவர் செல்ஃப். எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நாங்கள் போடுறோம். சிம்பிள். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ பஸ்ஸில் போய் தான் போகணும். ஓகேவா? இங்கே வெளில போனாலும் இப்போது நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ், இந்த டாப்பே எடுத்துக்கோங்க, இந்த டாப் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப லூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக பஸ்ஸில் போகிறப்போ அந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் போட போகிறது இல்லை. பிகாஸ் எனக்கு தெரியும் இதை நான் போட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நான் கொஞ்சம் குனிறேன், இப்படி பண்ணுறேன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு தெரியும். அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டில் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அங்கிள்ஸ்லாம் இருப்பாங்க, இது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு எனக்கே தெரியும். ஓகேவா? நீ சொல்ல வேண்டாம். நான் இவ்வளோ வருஷமாக நான் இந்த பாடியில் தான் இருக்கேன், நான் எப்படி இருக்கணும், எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கே தெரியுது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பஸ்லலாம் வரோம்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஸோ நம்ம ஒரு டாப் போட்டுக்கலாம், நமக்கு அது கம்ஃபர்டபுளானு போயிடும்னு எனக்கு தெரியுது. இந்த மாதிரி எல்லா பொண்ணுக்கும் எது வந்து கம்ஃபர்டபுள் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். நீ போயிட்டு இப்படி அப்படி இப்படி சொல்ல தேவை கிடையாது. இதே நான் வேறு இடத்துக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், ஆனால் ஒரு காரில் போகிறேன், இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட் தான் போகிறேன் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரெஸ்ஸிங்கிறது வந்து நான் என்ன வேணால் என் இஷ்டத்துக்கு போடுவேன்னு நான் சொல்ல கிடையாது. நான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன்னு தான் சொல்கிறேன். இப்போ வந்து வீட்டில் பக்கத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே போயிட்டு நான் பாடிகான் ட்ரெஸ் போட்டோ ஷார்ட்ஸ் போட்டோ நான் வெளில போய் சுற்றிட்டு இருக்க மாட்டேன். இது நான் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எல்லோரும் பெங்களூரில் ட்ரெஸ்ஸிங் எல்லாருமே மாடர்ன் தான் பண்ணுவாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்றது நீ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு தானே. ஏன்னா நீ நார்மலைஸ் பண்ணிட்டேன். பெங்களூர்லாம் போனால் எல்லாம் மாடர்னாக தான் இருப்பாங்க, அங்கே இருக்கிற எல்லாமே ஐடி பார்க் நிறையா இருக்குது, பீப்புள் எல்லாம் நிறையா கல்ச்சர்லேருந்து வராங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் அப்படி தான்றதை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுல்ல. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் உனக்கு அந்த ஒரு ஊரில் வைக்க தெரியுது. ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் தான் பொண்ணு மேலேயும் ஒரு தங்கச்சி மேலே ஏன் வைக்க முடியல? அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் போடுறா, அதில் வந்து அவள் கம்ஃபர்டபுளாக இருக்கானா அவள் போடட்டும். அங்கே போய் நீ ஏன் இதை போடுறா அதை போடுற நம்ம ஏன் கேட்கணுன்ற ஒரு கேள்வி உனக்கு வராதா? பிகாஸ் நீங்கள் என்னமா நினைக்கிறீங்கன்னா நான் தான் உன்னை காப்பாற்றுறேன், ஐ எம் ப்ரொடெக்டிங் யூ, நான் அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன்னு ஒரு டைலாக். நோ, யூ ஆர் நாட் ப்ரொடெக்டிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படியே டோட்டலாக டம்ப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதான் பண்ணுறீங்க. வி நோ ஹவு டு பி கேர்ஃபுல். கம்ஃபர்டபுளாக இருந்தால் நாங்கள் போட போகிறோம், கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நாங்களே போட மாட்டோம். இடத்துக்கு இப்போ பப்புக்கு போடுற ட்ரெஸ்ஸை நான் கோயிலுக்கு போட்டு வருவேன், நான் சொல்லு, அந்த அறிவு எனக்கு இல்லையா? அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை. லிட்டரலி நான் வளர்ந்த விதத்துலேருந்து நான் நிறைய கேட்டதான் பார்க்கணும்னா லெக்கின்ஸ்க்கு ஆரம்பிச்சுருவாங்க. லெக்கின்ஸ் வந்து இது போட வேணாம், திக் தைஸ் இருக்கவங்க லெக்கின்ஸ் போட வேண்டாம், லூஸ் பேண்ட்ஸ் போடுங்க, க்ராப் டாப் போடாத, இதை போடாத, அதை போடாத. நீங்கள் யாரா சொல்கிறதுக்கு? இப்போ எனக்கு அது பிடிக்கல. இப்போ நான் க்ராப் டாப் நான் போடுறேன், எனக்கு கீழே பெல்லி இது ஃபேட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நானே போட மாட்டேன். கரெக்டாக நானே கண்ணாடியில் பார்க்குறேன், எனக்கு பிடிக்கலன்னு நான் போட மாட்டேன். நீ அதை சொல்லி தான் நான் போடாமல் இருக்கணுமா? அதை தான் நான் கேட்குறேன். யூ சிம்பிளி டோன்ட் அப்படியே டேரெக்டாக போயிட்டு கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வராதிங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே அதான் சொல்கிறேன், எங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் அதான் சொல்கிறேன். வி ஆர் நாட் ட்ரெஸ்ஸிங் ஃபார் ஷோ. நான் வந்து உனக்கு காட்டணும்னுக்காக யாருமே போட கிடையாது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத நான் போடுறேன். நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் ட்ரிகர் ஆகிறது நீ. எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு சாரியில் இடுப்பு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, கிராப் டாப்பில் இடுப்பு தெரிஞ்சால் மட்டும் உனக்கு பிரச்சனை. என்னடா சிஸ்டம் இது? புரியுதா உங்களுக்கு? இதில் இடுப்பு தெரிஞ்சால் ஓகேவா? பிகாஸ் நீங்கள் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு காலகாலமாக சிஸ்டமில் சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சாரின்றது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, அதில் இடுப்பு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை அப்படின்றது ஒரு சிஸ்டமைஸாக நீங்கள் வந்து மைண்டில் வந்து உங்களுக்கு சப்கான்ஷியஸாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கிராப் டாப்பில் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதில் தெரிகிற அதே பாடி பார்ட்டே ஒரு கிராப் டாப்பில் தெரிஞ்சால் உங்களுக்கு பிரச்சனை. இதுதான் என்ன ஒரு லூஸு முட்டாள்தனம்னு எனக்கு புரியல. ஸோ இதுக்கு கன்க்ளூஷன்லாம் எதுவும் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்கள்.
உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி நீங்களே சொல்லியிருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மாவே உங்களை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு. எனக்கு புரியல, ட்ரெஸ்ஸிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு மூச்சு முட்டுது, எனக்கு மூச்சே விட முடியல அப்படின்னாலும் சரி இதே போடு, இதுதான் கம்ஃபர்ட், இதுதான் உனக்கு, இதுதான் நீ போடணும், இதில் தான் உன் ட்ரெஸ்லாம் தெரியல, உன் ஸ்கின்லாம் தெரியல, இதுதான் போடணும் நீ சொல்கிறேன்னா அப்போ நீ பார்த்துக்கோ நீ எந்த அளவுக்கு ஒரு சைக்கோவாக இருப்பேன், அனிமலாக இருப்பேன்னு. இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இந்த டிஷர்ட் இந்த ஷார்ட்ஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த கம்ஃபர்டபுள் நீ ப்ரியாரிட்டி தர மாட்டேன். உன்னோட சிஸ்டம், உனக்கு அந்த சிஸ்டமில் வந்து தூக்கி அந்த சிஸ்டமை வந்து நீ எந்தளவுக்கு காப்பாற்றணுன்றது தான் நினைக்கிற தாண்டி இந்த தான் பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுறா, அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அதை நீ என்றைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கி தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் மேலே இருக்க ஒரு நிறைய இந்த கேவலமான கான்செப்ட்லாம் வந்து போகுன்றது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து போங்கடா, நீங்கள் யாரும் திருந்தவும் மாட்டீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. பட் ஸ்டில் இது வந்து ஒரு வன்மம் செஷன்னால் நான் என் வன்மத்தெல்லாம் சொல்கிறேன். க்ளோத்திங் வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் சொல்கிறது எந்தளவுக்கு இன்னொருத்தவங்களை எந்தளவுக்கு ஹர்ட் ஆகுதுன்றதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் திருப்பி இப்படி தான் பண்ணுவீங்க, நீங்கள் திருப்பி எல்லாருக்கும் இப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, நீங்கள் பண்ணிக்கோங்க.